காமிக்கிறேன். ரிலாக்ஸ்டாக இருந்துக்கோங்க, காலை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு காலை ரைட் லெக் பின்னாடி வைங்க. எவ்வளோ தூரம் போக முடியுமோ போங்க. இந்த கால் கொஞ்சம் பெண்ட் இருக்கும் பாருங்கள். காலை பின்னாடி வச்சுக்கிறேன், கையை மேலே ஃபுல் லிஃப்ட் பண்ணி ஸ்லோவாக பண்ணிவிட்டு திருப்பி முன்னாடி கொண்டு வரேன். ஓகே, இப்போ லெஃப்ட் லெக் பின்னாடி போகும், ஸ்லைட் பெண்ட் ஆஃப் தி நீ இருக்கும், கையை மேலே தூக்கும். ரெண்டும் ஒரே டைமில் தான் வரணும். பட் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி காமிக்கிறதால நான் அப்படி ஸ்லோவாக பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரெண்டும் சேமாக பண்ணி காமிக்கிறேன். ஸ்டெப் பேக், arm lift, relax. Step back, arm lift, relax. Slowly பண்ணலாம். Step back, arm lift, relax. Side profile பார்க்கலாமா? Step back, arm lift, relax. 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 ஸோ இப்படி ரிப்பீட்டடாக ஸ்லோவாக பண்ணிட்டு வரலாம். இதனால் நமக்கு இது கார்டியாக் பூஸ்ட் உண்டாங்கன்னா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் கட்டாயம். ஸோ இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹார்ட் ஆல்சோ. இதை பண்ண முடியாதவங்க தான் காலை இவ்வளோ தூரம் பின்னாடி கொண்டு போக முடியாது, கையை என்னால் இவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, என்னோட கை ஹெவியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்லைட் வேரியேஷன், இதோட மைல்டர் வெர்ஷன் இருக்குது. என்னென்ன சொல்கிறேன். ஸோ மைல்டர் வெர்ஷன் ஆஃப் தி சேம் மூவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலை கொஞ்சமாக பின்னாடி ஸ்டெப் பேக் பண்ணுங்கள், கையை அட்லீஸ்ட் ஷோல்டர் லெவலுக்கு இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள் இந்த அளவுக்கு. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் லிஃப்ட் யுவர் எல்போஸ், ரொம்ப ஹெவியாக இருக்காங்க. ஓகே, பாருங்கள். ஸ்லைட் ஸ்டெப் பேக், அவ்வளோதான். கம் பேக், ஸ்லைட் ஸ்டெப் பேக், கம் பேக். ஓகே, ஸ்டெப் பேக், கம் பேக். Step back with arms, shoulder level lift, come back. Step back, come back. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹெவியாக இருக்குது உங்களுக்கு நல்லா பண்ண முடியுன்றவங்க நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த மாதிரியே காலை நல்லா பின்னாடி வரைக்கும் கொண்டு போயிட்டு கையை நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி மேலே எழுங்க. நல்ல பாடி ஃபுல்லாக நமக்கு பிரிஞ்சிருக்கும். அப்போ தான் கோரியும் சேர்த்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ இந்த மூவு கட்டாயம் உங்களோட ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இனிஷியலாக ஸ்லோவாக பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் யுவர் பேஸ். அப்போ ஹார்ட் ரேட் பூஸ்டர் இது, நல்ல கார்டியோ ஒர்க் அவுட்டும் கூட. ஸோ இந்த மூவை இன்றைக்கி எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் இந்த 5 மூவ்ஸையும் சேர்த்தா மாதிரி wrap up சீரீஸோட வரேன். அது வரைக்கும் stay tuned to my channel Fitty 50. Bye bye.